السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 130. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 130ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தில் புதிய தலைப்பான பாபு தக்லீதி உகூபத்தின் மன் அமர பிமஅரூஃபின் வனஹா அன் முன்கரின் வகாலஃப கௌலுஹு ஃபிஅலஹு என்ற இந்த தலைப்பை குறித்தான செய்திகளை பற்றி, அறிமுகத்தை பற்றி இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கே QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக அல்லாஹு தஆலா அதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீன் 130ஆம் நாள் பாடத்துல நம்ம ஒரு புதிய தலைப்பு பத்தி பார்க்க போறோம்னு சொன்னோம். அந்த புதிய தலைப்பானது பாபு தக்லீதி உகூபத்தி மன் அமர பிமஅரூஃபின் வனஹா அன் முன்கரின் வகாலஃப கௌலுஹு ஃபிஅலஹு என்று அமையக்கூடிய தலைப்பாக இருக்கு. அப்போ இதற்கான அர்த்தத்தை முதலாவதாக நம்ம பார்ப்போம். என்ன அர்த்தம்னு சொன்னா, நன்மையை ஏவி தீமையை தடுத்து தனது சொல் செயலுக்கு மாறாக ஆகக்கூடிய ஒருவனுக்கு வேதனையை கடுமையாக்குதல் என்பது குறித்தான பாடமாக இது அமைகின்றது. அப்போ ஒருத்தவர் இருக்கிறாரு நீங்கள, அவரு நன்மைகளை ஏவுறாரு, அதுல எந்த ஒரு குறையும் கிடையாது. தீமையான காரியத்தை அவர் தடுக்கிறாரு, அப்படிதான் இருக்கணும், அதுல எந்த ஒரு குறையும் கிடையாது. அப்படி இருக்க, ஆனால் அவர் சொல்லுவாரா இல்லையா, அந்த நன்மையான காரியத்தை தன்னுடைய சொல்லால் அவர் செய்ய செய்ய வைப்பாரா இல்லையா, ஏவி தருவாரா இல்லையா. அவர் பாவமான அந்த காரியத்தை தன்னுடைய வாயால சொல்லி அந்த தீமையான காரியத்தை விலகிவிடுங்கள் என்பதாக சொல்வாரா இல்லையா. அப்படி சொல்லிக்கொண்டு அவர்கள் செயலுக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்போ அவர்கள் ஒரு விஷயத்தை நன்மையான காரியத்தை சொன்னா அந்த நன்மையான காரியத்தை சொல்ல மட்டும்தான் செய்வாங்க. அதை அவர்கள் தடுக்காதவர்களாக, அதை அவர்கள் தான் செய்யாதவர்களாக ஆகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ அப்படிப்பட்டவர்களை குறித்தான ஒரு பாடமாக தான் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இந்த பாடத்தை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல விளக்கங்களை கொடுக்கின்றான். அப்போ எக்கச்சக்கமான ஆயத்துகளை கொண்டு விளக்கம் கொடுப்பது மாத்திரம் கிடையாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல ஹதீஸை கொண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு தலைப்பின் கீழ் அதிகமான விளக்கங்களை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அப்போ இந்த பாடத்திற்கு கீழே வரக்கூடிய ஹதீஸ் ஏதோ ஒண்ணுதான், ஸல்லல்லாஹு ஒரு ஹதீஸ் தான் சொல்லி இருக்காங்க இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில். ஆனா இந்த தலைப்பை குறித்தான எக்கச்சக்கமான செய்திகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொகுப்பாக நமக்கு முழுமையாக நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்ப அந்த அளவிற்கு இஸ்லாத்தில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாக, இன்றைய காலகட்டத்தில் பேசக்கூடிய ஒரு தலைப்பாக இந்த தலைப்பானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்ப பொதுவாக இதற்கு முந்தின பாடமானது பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்பதாக அமைஞ்சுது. நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு பாபு,
ஒரு பாடம், அவ்வளவுதான். அந்த பாடத்தை படிப்பவர்கள் என்ன செய்வாங்க? நன்மையான காரியத்தை செய்து கொண்டே போவாங்க. தீமையான காரியம் எதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் தடுத்து கொண்டே, மக்களை செய்ய விடாமல் அதை தடுத்து கொண்டே போகக்கூடியவர்களா இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களாக தான் அவங்க இருப்பாங்க என்ற அந்த ஹதீஸுகளை பற்றி தான் நம்ம எக்கச்சக்கமான ஹதீஸ் அந்த பாடத்துல நம்ம படிச்சோம். அதன் மூலமாக பல விஷயங்களை நாம் கற்றோம். இப்ப இந்த பாடத்துல என்ன விஷயம்னா, அப்படி நன்மைய ஏவுறது, தீமையை தடுக்கிறதும் செய்யணும் தான். ஆனா அது எந்த நிலையில் ஆகி இருக்கணும் என்பதை சொல்றாங்க. அது எந்த நிலைனா, நம்ம ஒரு காரியத்த நம்ம சொல்றோம்னு சொன்னா, இந்த நன்மையான காரியத்தை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னா, அந்த நன்மையான காரியத்தை நீங்க செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். சொல்லக்கூடிய அந்த நபர் செய்யக்கூடியவர்களா இருப்பானும். அப்ப ஒருத்தர்ட்ட போய் சொல்றோம், இந்த விஷயத்த நீ செய்யுப்பா, போய் தஹஜ்ஜத் தொழுவுப்பா, போய் கரெக்ட்டா எல்லா வக்தும் கரெக்ட்டா தொழுவுப்பா அப்படின்னு சொல்றோம். அப்போ உடனே கேட்கறான், நீ ஏன் தொழுவ மாட்ட? நீ ஏன் தொழாதவன் தானே இருக்கப்பா? நீ தான் தஹஜ்ஜத் தொழுதுகிட்டா இருக்க. நீ நல்லா தூங்க தானே செய்ற. நீ எந்த ஒரு ஃபர்லான தொழுகையை பெருசா தொழுவ மாரி தெரியலையே! நீ ஏன் ஒரு காரியத்த செய்யல? அப்ப நான் எதுக்கு செய்யணும்? அப்படின்னு தேவையில்லாம இந்த சண்டைகள் உருவாகுறதற்கு ஒரு காரணமாயிரும். அப்போ ஒரு விஷயத்த தானும் செஞ்சு மத்தவங்கள செய்ய வச்சாதான் அந்த விஷயத்திற்கு, அந்த உழைப்பிற்கு மதிப்புள்ளதாக இருக்கு. நம்ம செய்யாத ஒரு உழைப்ப மத்தவங்க மேல திணிச்சோன்னு வைங்களேன், அந்த காரியத்தை அவர்கள் உதாசீனப்படுத்திருவாங்க. அத அவங்க சரியா செய்ய மாட்டாங்க. இவன் என்ன சொல்றது, நம்ம என்ன செய்யறதுப்பா? இவனே ஒண்ணுத்துக்கு லாயக்கு இல்ல. இந்த காரியத்தை இவனே செய்ய மாட்டான். நம்மள செய்ய சொல்லி வந்துட்டான். போப்பா வேலைய பார்த்துட்டு. அப்படின்னு திட்டக்கூடியவர்களாக, ஏசக்கூடியவர்களாக அவர்கள் ஆகுவார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இந்த காலத்தில் வாழக்கூடிய மக்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்போ நன்மையான காரியத்தெல்லாம் ஏவுவாங்க மக்கள். ஆனா அந்த நன்மையான காரியத்தை தான் செய்ய மாட்டாங்க. ஒருத்தன் சத்தமா பயான் பேசுவான். பல பேரு சத்தமா பயான் பேசுவான். மேடை ஏறி தன்னுடைய பேச்சினால் மொத்த பேரையும் கவரக்கூடிய ஒரு திறமை என்பது அவனுக்கு இருக்கும். ஆனா அவன் சொல்லக்கூடிய அந்த செய்தி, அந்த நன்மையான அந்த செய்திகளை அவனுடைய வாழ்க்கையில அவன் செய்யாதவனா இருப்பான். அவனே செஞ்சிருக்க மாட்டான். செய்யாத ஒரு காரியத்தை போட்டு மக்களுக்கு நல்ல பயான் பேசி அவர்களை செய்ய சொல்லுவான். அப்போ மக்களுக்கு இவன் யாருன்னு தெரியாத வரைக்கும் தான் அவர்கள் செய்வார்கள். இவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு சொன்னா, அந்த செயலை செய்வார்களா? செய்ய மாட்டார்கள். இப்ப அவனே முதல்ல மோசமானவன். அவனே சரியில்லாதவன். அவன் சொன்ன வார்த்தையை நம்ம வேற கேட்கணுமா? அப்படின்னு ஒரு சூழல் மக்களுக்கு ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை விட்டும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலிமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஹாஃபிதாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இப்ப நன்மையான காரியத்தை அவர் ஏவுறாருன்னு சொன்னா, அது ஏவ மட்டும் செய்யக்கூடாது. அந்த நன்மையான காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில புடிச்சு நடப்பவர்களாக, புடிச்சு அதில் நிலைத்து நிற்கக்கூடியவர்களாக அவர்கள் ஆக வேண்டும் என்ற இந்த ஒரு நல்ல நோக்கத்தில் சொல்லப்படக்கூடிய பாபு தான் இந்த பாடமாக நமக்கு அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இந்த விஷயத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ இன்றைய பாடத்தினுடைய ஒரு பாட சுருக்கம் என்னன்னு சொன்னா, இந்த பாபு தகலீது உகூபத்தின் மன் அமர் பிமஅரூஃபின் வ நஹா அன் முன்கரின் வ காலஃப கௌலுஹு ஃபிஅலுஹு என்ற இந்த தலைப்பை குறித்தான ஒரு சின்ன அறிமுகத்தை பற்றி நம்ம நம்ம இப்போ பேசிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு தோதுவாக முசன்னிஃப் அன்னவர்கள் ஒரு குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து ஒரு 3 ஆயத்தை நமக்கு கொண்டு வருவார்கள். அந்த 3 ஆயத்தை குறித்தான அந்த செய்திகளை பற்றி, அதற்கான தர்ஜிமாக்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த பாடத்துல 2வது விஷயமாக பேச இருக்கிறோம். இன்றைய பாடத்துல இந்த 2 விஷயங்களை பற்றி மட்டும்தான் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம் என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம கிதாப பார்ப்போம். 24வது பாடம். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில பதிவு செய்யப்படக்கூடிய அந்த பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 24வது பாடமாக இது அமைகின்றது. இப்போ இந்த பாடத்திற்கான தலைப்பிற்கான அர்த்தத்தை நம்ம பார்த்தாச்சு. மறுபடியும் பாருங்க. பாபு தகலீதி உகூபதி மன் அமர பிமஅரூஃபின் அவ் நஹா அன் முன்கரின் வ காலஃப கௌலுஹு ஃபிஅலஹு என்று அமையக்கூடியதாக இருக்கு. நன்மையை ஏவி இன்னும் தீமையை தடுத்து விட்டு
தனது சொல் செயலிற்கு மாற்றமாக ஆகக்கூடிய ஒருவனுக்கு வேதனையை கடுமையாக்குதல் என்பதை குறித்தான பாடமாக இது அமைகின்றது என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த பாடத்திற்கு கீழே முசன்னி பண்ணவர்கள் இங்கு நமக்கு குர்ஆன் ஷரீஃபில் இருந்து ஒரு 3 ஆயத்துகளை நமக்கு கற்றுத்தருவார்கள். அந்த 3 ஆயத்துகளை பற்றிய அந்த தர்ஜுமாவையும் அந்த விளக்கத்தையும் பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ அதுல இருந்து முதலாவது ஆயத்தை நம்ம பார்ப்போம் வாங்க. அல்லாஹு தஆலா, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, அத்தஅமுரூன الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب أفلا تعقلون. அத்தஅமுரூன الناس بالبر, நன்மையை கொண்டு அந்த மக்களுக்கு நீங்கள் ஏவுகிறீர்களா? وتنسون أنفسكم, இன்னும் உங்களுடைய நஃப்சுகளை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். வஅன்தும், இன்னும் நீங்கள் தத்லூனல் கிதாப, அந்த வேதத்தை நீங்கள் ஓதக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அஃபலா தஅகிலூன், எனவே நீங்கள் விளங்க மாட்டீர்களா என்பதை அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய ஒரு ஆயத். இப்ப என்ன சொல்ல வரானா, இந்த ஆயத்திற்கு தஃப்சீர் சொல்லும் பொழுது தஃப்சீர் இப்னு கஸீர்ல நமக்கு 2 விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க. ஒண்ணு, இந்த ஆயத்தானது அந்த பனு இஸ்ராயலர்கள்ல இருந்து இப்படி நன்மைகளை காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு தான் அந்த நன்மையான காரியத்தை செய்யாதவர்களா ஆயிருப்பாங்களா இல்லையா, அவர்களை குறித்தும் சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தாக அல்லாஹ் தஆலா இதை அமைச்சிருக்கிறான் அப்படின்னு நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. இன்னொரு இப்னு கஸீர்ல இன்னொரு விஷயத்துல நம்ம தெரிவிக்கும் பொழுது, இந்த ஆயத்தானது அஹ்லுல் கிதாப், வேதக்காரர்கள் இருந்தார்களா இல்லையா, அந்த வேதக்காரர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தாக இருந்தது. அப்ப அந்த 2 நபர்களுமே இதே செயல்களை செய்து கொண்டிருந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை தெளிவுபடுத்துறாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, நன்மையான காரியத்தெல்லாம் மக்களுக்கு எடுத்துரைப்பாங்க. நன்மையான காரியம் இந்த உலகத்துல என்னெல்லாம் இருக்குதோ, நன்மையை பெற்று தரக்கூடிய காரியம் என்னெல்லாம் அந்த உலகத்துல இருக்குதோ, அந்த எல்லா காரியத்தையும் மக்களை செய்ய சொல்லி ஏவுவாங்க. இதை நீங்க செய்யுங்க, இது நன்மையான காரியம், இதன் மூலமா உங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான், அல்லாஹு தஆலா எக்கச்சக்கமான பாக்கியத்தை தருவான் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அந்த நன்மையான காரியத்தை ஏவக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால தான் அல்லாஹ் சொன்னா, நீங்கள் ஏவக்கூடியவர்களா இருக்கிறீங்க. வதன்சௌன அன்ஃபுஸக்கும், இன்னும் உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அப்போ மற்ற மக்களுக்கு ஏவுறாங்க, மற்ற மக்களுக்கு நன்மையை செய்ய சொல்லி ஏவி அவர்களை தான் மறந்து விடக்கூடியவர்களா இருக்கிறார். இப்ப தன்னைத்தானே அவங்க மறந்துடுறாங்க, மற்றவங்களுக்கு அந்த அட்வைஸ் கொடுக்குறாங்க, மற்றவங்களுக்கு அந்த உபதேசம் செய்யறாங்கன்னு சொன்னா அதை இவர்களும் செய்யணுமா இல்லையா? ஆனா இவர்கள் அந்த உபதேசத்தை செய்யாதவர்களா ஆகிறாங்க. இவர்கள் அந்த உபதேசத்தை செய்யாம மக்களுக்கு மட்டும் அதை ஏவக்கூடியவர்களாக அவர்கள் ஆகியிருந்தார்கள். இன்னும் அல்லாஹ் சொல்றான், வந்து தத்ரூனல் கிதாப், அந்த குர்ஆன, அந்த வேதத்தை நீங்கள் ஓதக்கூடியவர்களா இருக்கிறீங்க. அல்லாஹ் தந்த அந்த வேதத்தை நீங்கள் ஓதக்கூடியவர்களா இருக்கிறீங்க. அப்படி இருந்தும் மஃபலா தஅகிலூன், இதையெல்லாம் உங்களுக்கு விளங்காதா, நீங்கள் எல்லாம் விளங்க மாட்டீர்களா? அல்லாஹுடைய வேதத்தை ஓதக்கூடிய ஒருவனுக்கு என்ன தெரியும்? எது நன்மையான காரியம் தெரியும், எது தீமையான காரியம் தெரியும். அந்த நன்மையான அந்த தீமையான காரியத்தை மக்களுக்கு சொல்றது மட்டும் கிடையாது, அந்த விஷயத்தை தானும் நடக்கணும் மக்களுக்கும் சொல்லணும் என்ற அந்த விஷயம் என்பது ஒருத்தர் வேதத்தை படிக்கும் பொழுது விளங்கக்கூடியதாக இருக்கும். அதை தான் அல்லாஹ் சொல்றான், இப்படி நீங்க வேதத்தை ஓதக்கூடியவர்களா இருந்துட்டே இப்படிலாம் நீங்க செய்றீங்களே, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? வேதத்தை படிக்கிறீர்கள் தானே, இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை நீங்க முழுமையாக பார்த்து அமல் செய்திருந்தாலே இந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட வந்திருக்கும். அப்படி நீங்கள் செய்யாதவர்களாக நீங்கள் ஆகிவிட்டீர்களே. அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத்தானது அமைகின்றது. அல் பக்ரா, சூரத்துல் பக்ரால இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது. 44வது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இதுதான் முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த முதலாவது ஆயத்தாக இந்த ஆயத்தானது இருக்கின்றது. இப்போ முஸன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வரக்கூடிய 2வது ஆயத்தை பற்றி நம்ம பார்ப்போம்.
வகால தஆலா இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட அத்தகையவர்களே, லிம தகூலூன, எதற்காக நீங்கள் சொல்கிறீர்கள், மாலா தஃஅலூன, நீங்கள் செய்யாத ஒன்றை எதற்காக நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். கேட்டுட்டு, கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மாலா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை நீங்கள் சொல்வதுதான் அல்லாஹ்விடத்தில் வெறுப்பால் பெரியதாக இருக்கின்றது. அல்லாஹ்விடத்துல இந்த செயலு ரொம்ப வெறுப்புக்குரிய ஒரு செயலாக இருக்கின்றது என்பதை சொல்றான். அல்லாஹ் தாலா கேட்கிறது என்ன தெரியுதுங்களா? முஃமின்களை பார்த்து கேட்கிறான். முஃமின்களே, நீங்கள் செய்யாத ஒன்று எதுக்கு நீங்க சொல்றீங்க? நீங்களே ஒரு அமலை செய்ய மாட்டீங்க. நீங்களே ஒரு நன்மையான காரியத்தை நீங்க செய்ய மாட்டீங்க. ஒரு பாவமான காரியத்தை விட்டு நீங்க தவிர மாட்டீங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்கள் மற்றவர்களுக்கு ஏன் நீங்க சொல்றீங்க? நீங்க முதல்ல செய்யுங்க. அப்போ ஒரு விஷயம் நம்ம செய்யறோம்னு சொன்னா, நம்ம ஒரு விஷயத்தை சொல்றோம்னு சொன்னா, அந்த விஷயத்திற்கு அந்த விஷயத்தை முழுமையாக செய்ததற்கு தகுதியானவர்களா நம்ம இருக்கணும் என்பதை தான் அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமா உணர்த்தி தருகிறான். அப்ப நம்ம ஒரு பயான் பேசுறோம்னு சொன்னா, ஒரு பிரசங்கம் செய்யறோம்னு சொன்னா, அந்த பிரசங்கத்தின் மூலமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னெல்லாம் சொல்லுவோமோ, அந்த விஷயம் எல்லாம் நம்முடைய வாழ்நாள்ல இருக்கணும். நம்ம செய்தவர்களாக இருக்கணும். நம்ம செய்தவர்களாக இருக்கும் பட்சத்துல தான் அந்த விஷயத்தை நம்ம சொல்லணும் என்பதை அல்லாஹு தஆலா உணர்த்தி காட்டுகிறான். அப்ப நீங்க செய்யாத ஒரு காரியத்திற்கு நீங்க செய்றீங்க. இந்த காரியம் என்பது இப்படி நீங்க செய்யாத ஒரு காரியத்தை நீங்க சொல்றீங்க இல்லையா? இதுதான் அல்லாஹ்விடத்துல பாவத்தால் பெரியதாக இருக்கின்றது. இது ஒரு பெரிய பாவமா இருக்கு. சாதாரணமான பாவம் கிடையாது. இது லேசுப்பட்ட பாவம் கிடையாது. இது ஒரு பெரிய பாவமாக இருக்கு. அல்லாஹ் இதை வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் இதை ஒருபொழுதும் விரும்பாதவனாக இருக்கிறான். அப்போ பாவமான காரியத்தை அல்லாஹ் விரும்புவானா? விரும்ப மாட்டான். அப்ப இது சாதாரணமான பாவம் கிடையாது. ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, ஒரு விஷயத்தை எல்லார்ட்டயும் சொல்லி அதை செய்யாம இருந்தா இது சாதாரணமான பாவம் கிடையாது. இது ஒரு நயவஞ்சகத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு செயலாகவும் ஆகிறது. புரியுதுங்களா இல்லையா? அப்ப இதன் காரணமாக தான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இப்படி எல்லாம் செய்யாதீர்கள். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்றீங்களோ, அந்த ஒரு காரியத்தை மட்டுமே நீங்கள் சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் ஆகுங்கள். அதை தவிர நீங்கள் செய்யாத ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லாதீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கை விடுப்பும் விதமாக தான் இந்த ஆயத்தினை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். சரிங்களா? இப்ப இந்த ஆயத்தும் இந்த பாடத்திற்கு தோதுவா இருக்கா இல்லையா? இப்ப இந்த பாடத்திற்கு தோதுவாக இந்த ஆயத்து அமைவதன் காரணமாக தான் இந்த ஆயத்தை குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் நமக்கு இந்த பாடத்தின் கீழ் 2வது ஆயத்தாக பதிவு செஞ்சு தராங்க. அப்ப இது 2வது ஆயத்து. அஸ்ஸஃப், சூரத்து ஸஃப்ல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது. 2, 3 2வது ஆயத்தாகவும் 3வது ஆயத்தாகவும் சூரத்து ஸஃப்ல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் முஸன்னிஃப் அன்னவர்கள் கொண்டு வரக்கூடிய 3வது ஆயத்தை நம்ம இப்பொழுது பார்ப்போம். வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, இஹ்பாரன் அனி ஷுஐப், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தொட்டும் அறிவிக்கும் முகமாக அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு செய்திய இதற்கு முந்தின பாடத்திலேயே நம்ம நிறைய ஆயத்துக்களை பார்த்தோம். அந்த நிறைய ஆயத்துக்களை பார்க்கும் பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இப்படிப்பட்ட நபிமார்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம், நபிமார்கள் தன்னுடைய வாழ்நாள்ல சொன்ன வார்த்தைலாம், அதையெல்லாம் எடுத்து அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லக்கூடியவனா இருக்கிறான். அப்போ நபிமார்கள் சொன்னதும் அல்லாஹுடைய நாட்டத்தால் தான், அல்லாஹ்வை கொண்டுதான், அல்லாஹ் மூலமாக தான் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னாங்க. அப்ப அந்த வார்த்தைக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தாக தொகுத்து தருகிறான் என்ற விஷயத்தை இதன் மூலமாக நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. இந்த ஆயத்தை பாருங்க. வமா உரீது அன் உகாலிஃபகும் இலா மா நஹாகும் அன்ஹு. வமா உரீது, இன்னும் நான் நாடவில்லை, அன் உகாலிஃபகும், உங்களுக்கு மாறு செய்வதை நான் நாடவில்லை, இலா மா நஹாகும் அன்ஹு,
எந்த ஒரு காரியத்தை விட்டும் உங்களை நான் தடுத்து கொண்டிருக்கின்றேனோ அந்த ஒரு காரியத்தின் பக்கம் உங்களுக்கு நான் மாறு செய்வதை நான் நாடவில்லை என்பதை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள் என்ற இந்த செய்தியை அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு நான் உங்களுக்கு ஏவனணும், எதை உங்களுக்கு நான் தடுத்தணும், அந்த ஒரு காரியத்தை கொண்டு உங்களுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், உங்களுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன், மாறாக உங்களை நான் ஆக்குவதற்கு நான் நாட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன? அல்லாஹு தஆலா சொன்ன ஒரு விஷயத்தை தானே, எதெல்லாம் பாவமான காரியம் என்பதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லி தந்தானோ அந்த ஒரு விஷயத்தை தான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய உம்மத்தார்களுக்கு, தன்னுடைய சமுதாயத்தார்களுக்கு சொல்லக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்போ அந்த ஒரு காரியத்தை அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த தடுக்கப்பட்ட காரியம் அதெல்லாம் உங்களுக்கு நான் தடுத்திருக்கணும், அதன் பக்கம் உங்களுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன், உங்களுக்கு நான் மாறு செய்யறதை நான் விரும்ப மாட்டேன், அந்த காரியம் நிலைத்திருக்கக்கூடியதாகவே இருக்கும். அப்ப என்ன சொல்றாங்க? அந்த தடுக்கப்பட்ட விஷயம் எதெல்லாம் இருக்குதோ அது உங்களுக்கு மட்டும் நான் தடுக்க மாட்டேன், எனக்கும் அதை நான் தடுத்துக் கொள்வேன். உங்களுக்கு மட்டும் நான் சொல்லிட்டு உங்களுக்கு மாறாக நான் அந்த காரியத்தை செய்யக்கூடியவனாக நான் ஆக மாட்டேன். ஒரு பாவமான காரியம் இருக்குன்னு சொன்னா அந்த பாவமான காரியத்தை நீங்கள் செய்யாதீர்கள் என்று உங்களுக்கு நான் தடுப்பேன், அந்த பாவமான காரியத்தை நானும் செய்ய மாட்டேன் என்பதை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு நன்மையான காரியம் இருக்கு, அந்த நன்மையான காரியத்தை செய்ய சொல்லி உங்களுக்கு நான் ஏவுறேன்னு சொன்னா அந்த நன்மையான காரியத்தை நானும் செய்யக்கூடியவனாக நானும் ஆகிறேன். நான் அந்த நன்மையான காரியத்தை செய்யக்கூடியவனாக ஆகிறது மூலமாக தான் உங்களுக்கு அந்த நன்மையான காரியத்தை நான் சொல்லி தீமையான காரியத்தை விட்டும் உங்களை நான் தடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்ற விஷயத்தை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் சொன்னார்கள் இல்லையா? அப்போ இந்த ஒரு ஆயத்தும் இந்த பாடத்திற்கு தோதுவாக வருகுதா இல்லையா? அந்த பாவத்தை விட்டும் தவறுது, அந்த பாவத்தை விட்டும் தவறுது மட்டும் கிடையாது, மக்களையும் தடுத்து அந்த பாவத்திலிருந்து தானும் விலகி கொள்ளக்கூடியது. அப்போ வெறும் சொல்லு மட்டும் இருக்கக்கூடாது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கிட்ட வெறும் சொல்லு மட்டும் இல்ல, வெறும் வார்த்தை மட்டும் தான் சொன்னாங்களா? நீங்கெல்லாம் இதை செய்யாதீங்க அப்படின்னு பாவமான காரியத்தை தடுக்க மட்டும் தான் செஞ்சாங்களா? நன்மையான காரியங்களை ஏவ மட்டும் தான் செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய சமுதாயத்தார்களுக்கும் அதை எடுத்துரைத்து அவர்களும் அதை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எதெல்லாம் செய்ய சொல்லி சமுதாயத்தை ஏவுறாங்களோ அதை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. எதெல்லாம் செய்யக்கூடாது என்பதாக அவர்கள் தடுப்பு விதிக்கிறார்களோ அதை அவர்களும் தடுத்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹு தஆலா நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது. இந்த ஆயத்தும் இந்த பாடத்திற்கு தோதுவாக வர்றதன் காரணமாக தான் முஸன்னிஃப் ரஹமத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் இந்த ஆயத்தை 3வது ஆயத்தாக இந்த பாடத்திற்கு கீழ் நமக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஹூதுன் சூரத்துல் ஹூத், சூரத்துல் ஹூதுல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது என்பதை நமக்கு சொல்றாங்க. 88 88வது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்ற இந்த விஷயத்தை நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த 3 ஆயத்தை பற்றிய அந்த தர்ஜுமாவையும் அந்த விளக்கங்களையும் பற்றி நான் முழுமையாக நம்ம பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்றைய பாடத்துல இந்த பாபு தக்லீத் யஅகூபத்தின் மன் அமர பிமஅரூஃபின் அவ் நஹா அனில் முன்கரின் வகாலஃப கௌலுஹு ஃபிஅலஹு என்ற இந்த பாடத்திற்கீழ் இந்த பாடத்தை குறித்தான ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்த்தோம். இந்த பாடத்திற்கு தோதுவாக முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த 3 ஆயத்துக்களை பற்றிய அந்த தர்ஜிமா விளக்கங்களையும் கூட நாம் முழுமையாக நம்ம பார்த்து நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த பாபு தக்லீத் யஅகூபத்தின் மன் அமர பிமஅரூஃபின் அவ் நஹா அனில் முன்கரின் வகாலஃப கௌலுஹு ஃபிஅலஹு என்ற இந்த பாடத்திற்கு தோதுவாக இந்த பாடத்திற்கு கீழ் வரக்கூடிய இந்த 198ஆம் ஹதீஸினுடைய விளக்கங்களையும் அது குறித்தான தர்ஜிமாக்களையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.